Good evening students, this is Max Ma'am Sivagami. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.6 பார்க்க போறோம். இது வந்து adjoint கொடுத்து A inverse கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். Adjoint வந்து -1 2 2 1 1 2 2 2 1 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A inverse கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு A inverse எப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஸோ அட்ஜாயிண்டோடைய டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது -1 எடுத்துக்கிறோம். அப்போ இதோட மைனர் என்ன? -1 இன்ட்டு -4. அடுத்து -2க்கு மைனர் எடுக்கிறோம். 1 இன்ட்டு -4. அடுத்து 2க்கு மைனர் எடுக்கிறோம். 2 - 2 வருது. இப்போ -1 இன்ட்டு -3. அடுத்து -2 இன்ட்டு -3. இப்போ 2 2 0 ஆயிடுச்சு. இப்போ -1 இன்ட்டு 3 + 3 ஆயிடுச்சு. -2 இன்ட்டு -3 வந்து 6 ஆயிடுச்சு. இது 0 ஆயிடுச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது? 9 வந்துருச்சு. இப்போ A இன்வர்ஸ்ங்கிறது ±1/√of determinant of adjoint A into adjoint A. இதுதான் ஃபார்முலா. A இன்வர்ஸ்ங்கிறது என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நல்லா எழுத முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிறணும். A இன்வர்ஸ்ங்கிறது ±1/√of determinant of adjoint A into adjoint A. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிட்டர்மினன்ட்டு √9 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ +(1/√9) இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸை போடணும். -1 2. இப்போ √9 என்ன நமக்கு? 1/3 வந்துச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மேட்ரிக்ஸை எழுதிடும். அட்ஜாயிண்ட் எழுதிடும். ஸோ யூ கெட் த ஆன்சர். தேங்க்யூ.